கிழக்கு தாம்பரத்தில் சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் 79வது குரு பூஜை விழா. இலவச ஐஏஎஸ் பயிற்சி முகாம் துவக்கம். கிழக்கு தாம்பரம் ராஜகழுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் 79ஆம் ஆண்டு குரு பூஜை விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் துவங்கிய குரு பூஜை விழாவில் சிறப்பு சொற்பொழிவு, ஆராதனை, இன்னிசையுடன் நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையின் செயற்குழு தலைவர் திரு ஞானம் அவர்கள் தலைமையில் 79வது குரு பூஜை முன்னிட்டு இலவச இந்திய ஆட்சி ஆளுமை பணிக்கான பயிற்சி மையம் துவக்க விழாவில் கோயம்புத்தூர் பேரூராதினம் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் கலந்து கொண்டு பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார். விழாவில் சபையின் செயற்குழு தலைவர் செந்தில்குமார், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சச்சிதானந்த சுவாமிகளின் ஆசைகளை பெற்றனர். அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சர்க்குருதனை இது 79ஆம் ஆண்டு மகா குரு பூஜை. எங்கள் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷம் பாரம்பரியம் ஹிஸ்ட்ரி உள்ள இன்ஸ்டியூஷனு. இதில் வந்து பல முன்னோடிகள் வந்து இதை சாமியோட தாம்பரம் சர்க்குருன்னு சொல்லுவாங்க. இவரோட ஆரிஜின் கனகன்பட்டி சர்க்குருன்னு சொல்லுவாங்க. கனகன்பட்டியிலேருந்து பல மக்களுக்கு பல செயல்கள்லாம் நல்ல செயல்கள்லாம் புரிந்து அங்கேருந்து பல இந்தியாவில் அகண்ட பாரதம் ஃபுல்லாக சுற்றி கடைசியில் இங்கே வந்து உண்மையான ஜீவ சமாதி அடைந்தாங்க. இவர் ஆங்கிலேயர் இருக்கப்ப இவரோட ஃபிலாசபிகளை வந்து ரொம்ப விரும்பினால அங்கே கவர்னர் மாளிகையில் ஒரு 2 வருஷம் அவங்க வச்சு இவர் அங்கே இருக்க அனைவருக்கும் அருளாசியும் அவருடைய போதனைகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவருக்கு ஒரு பெரிய நெடும் தமிழ் பாரம்பரியம் இருக்குது. சாமி வந்து எப்படிங்கன்னா பெரிய உயிர்மை நேயர். அவர் வந்து இப்போ எல்லாருமே பேசுவாங்க சமூக நீதி, அன்பு, அறம்லாம். பட் சாமி அந்த காலத்திலே அதை வச்சு அந்த கட்டுப்பாடுக்குள்ளே எங்களோட அன்பர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பல லட்சம் அன்பர்கள் நாங்கள் இருக்கோம். எல்லாருமே அறம் சார்ந்து வாழ்வோம். எல்லாமே வந்து ஒரு உண்மையான உழைப்பு. சாமி வந்து உழைப்பு தான் உண்மை அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து ஒன்றே கடவுள். அவர் போதனை அது இப்போ இருக்கிற நிகழ்காலத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அப்போவே சொல்லிட்டு போயிருக்காரு. அது பேசிக்ஸாக ஃபாலோ பண்ணாவே இப்போ இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் பெரும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் வந்து பல வழிகளில் போகிறாங்க. அப்போவே சாமி சொல்லுவாங்க, மனதை ஒருநிலைப்படுத்தணும், யோகா, தியானம் அப்படின்ட்டு அவரோட கல்வி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சபையிலேருந்து வரும் ஜனவரியிலேருந்து பொங்கல் முன்னிட்டு இலவச ஐஏஎஸ், ஐபிஎஸ், 4th குரூப் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இங்கே ஒரு அகாடமி மாதிரி வைக்கிறோம். வந்து இலவசமாக பண்ணுறோம். அதை குறிப்பாக அதில் ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்கள தேர்ந்தெடுத்து தங்கும் இடம் இலவசம். இதை வந்து முக்கியமாக இந்த ஆண்டு எங்களோட செயல் திட்டத்தில் எடுத்துகிட்டு வரோம். அதே மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெய்லி ஒரு 3000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். போன டைம் வெள்ளம் வந்தப்போ இங்கே இருக்க கலெக்டருக்கும் உயர் திரு எம்எல்ஏ ராஜா அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னோம். அவங்க இங்கேருந்து நாங்கள் பல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுங்கிறது ஒரு 1000 பேர், எவ்வளோ பேர்னாலும் ஒரு 3000 பேர்த்துக்கு கூட எங்களால் சமைக்கக்கூடிய திறன் இருக்குது. பெரிய கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்கள் சார்ந்த பணி தான். மரம் நடுறதோ அந்த மாதிரி மரம் இயற்கை சார்ந்த ஒரு சாமி சொல்லியிருக்கிற கருத்துக்களை நாங்கள் மேலே எடுத்து இந்த நிர்வாகம் போயிட்டுருக்கு. வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்ப்பா? இது வந்து அன்னதானம்ங்கிறது இங்கே டெய்லியும் நடக்கிறது. அது வந்து அது மார்னிங், ஈவினிங், மதியானம். அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்து இலவசமாக தங்குறதுக்கு கொடுக்குறோம். ஏன்னா குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் எக்ஸாமுக்கு வர்றாங்க, இன்டர்வியூ வர்றாங்க, அல்ல ஒரு வேலைக்கே வர்றாங்க. வேலைக்கு வர்றப்போ ஒரு வாரம் இங்கே சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்குறதோ அல்ல வீடு பிடிக்கிறதோ எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால் அவங்க இங்கே தங்கி அதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கலாம். பல மாதங்கள் தங்கி இங்கே படித்த இளைஞர்கள் இன்றைக்கி பெரிய லெவலில் ஜாபுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ தங்கும் இடம், உணவு இலவசமாக தர்றோம். குறிப்பாக படிக்கிற பையன்களுக்கு இலவசமாக தர்றோம். அதே மாதிரி வெளியூர்லேருந்து வர்ற அன்பர்கள் ஃபேமிலியோடு வர்றவங்க ஒரு 4 நாள் வர்றாங்க, அவங்களோட வேலை நிமித்தமாக வர்றாங்க, ஒரு இன்டர்வியூக்கே வர்றாங்க, அவங்க வந்து இங்கே தங்கி அந்த ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இல்லை நம்ம இப்போ இங்கே இருக்கிறது தாம்பரம் சிட்டியில் இருந்தால் நம்ம கிராமம் சிட்டின்னு பிரிக்கல. எல்லாருமே அதாவது ப்ராப்பராக வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சுருக்கோம். ஏழை எளிய மாணவர்கள் தான் மெயின் நம்மளோட, அவங்களுக்காக தான் இந்த நற்பணிகளை இயங்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இலவசமாக கொடுக்கறதுனால அதுக்கு ப்ராப்பராக ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அது என்னமோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு வந்து பெரும் வெளியிலேருந்து நிறைய ஐஏஎஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாம் இதில் இதுக்குள்ளே இருக்காங்க. அவங்க கிளாஸஸ், கோச்சிங் அதெல்லாம் முன்னெடுக்க போகிறாங்க.
அதுக்கு இன்னும் விரிவான இது வந்து இந்த மாதம் இறுதிக்குள் எல்லாம் முடிவெடுக்கப்படும். இங்கே எங்களுக்கு வெப்சைட் இருக்குது, தாம்பரம் சர்க்கிள் டாட் ஆர்க்னு இருக்குது. இங்கே வந்து அன்பர்கள் மூலமே எங்கள் கிளை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 26 இடத்துல இருக்குது. அங்கேருந்து சில பேர் அந்தந்த ஊர்லேருந்து வருவாங்க. குறிப்பாக தஞ்சாவூர், மாத்தூர், சத்திரப்பட்டி, கணக்கம்பட்டி. கணக்கம்பட்டியில் பெரிய கணக்கம்பட்டி சர்க்குரு தான் இவர். கணக்கம்பட்டியிலே பல அற்புதங்கள் நிறுத்தியிருக்காரு. அதனால தான் கணக்கம்பட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பல நன்மைகள் செஞ்சுருக்காரு அந்த ஊருக்காக. அதனால் அந்த ஊரில் 75% பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமியோட டிவோட்டீஸாக தான் இருப்பாங்க. அவங்களாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஊர்லேருந்து வர்ற பசங்கள்லாம் இங்கே வந்து படித்து இன்றைக்கி பெரிய ஜாபுக்கு போயிருக்காங்க. ஈவன் லாயர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே தங்கி படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதை நாங்கள் இப்போ முன்னெடுக்கிறோம். இப்போ புதிய நிர்வாகம் நான் வந்துவிட்டு அதுக்கு முன்னெடுத்து இப்போ அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே ஏழை எளிய அன்பர்கள் தான் எங்களோட மெயின் இது. அவங்க எல்லாமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். வெளியிலேருந்து நிறைய டோனர்ஸ் வர்றாங்க உள்ள. நாங்கள் அதை வச்சு நாங்கள் முறையான திட்டமிடுறதோட ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்ருக்கோம். தாம்பரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் சர்க்குரு அப்படிங்கிறவர் இங்கே இருக்கிற அனைவருக்கும் தெரியும். சாதாரண ஒரு காலத்தில் இது வந்து இந்த சபை தான் வந்து ஈவன் போலீஸ்க்கோ அல்ல வந்து தங்குமிடம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சுற்று வட்டார காடெல்லாம் இருந்தது. இங்கே தான் 24 மணி நேரம் சாப்பாடு, அன்னதானம் நடந்துகிட்டு இருக்க சாமியார் மடம்னே சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில். இப்போ இது தாம்பரம் சர்க்குரு அப்படின்ட்டு நாங்கள் வச்சு இதை மேலும் மேலும் இதை விரிவாக்கம் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20,000 பக்தர்கள் வந்திருப்பாங்க இது வரைக்கும். இந்த டயத்து வரைக்கும் ஒரு 25,000 பேர்த்த நாங்கள் எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவ்வளோ அன்பர்கள் வந்து போயிருப்பாங்க. நீங்களே பார்ப்பீங்க விஷுவல்ஸாக. ஸோ எல்லாமே திட்டமிடலில் ப்ராப்பராக வந்து அவங்களுக்குள்ளான அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற பக்கம் மாதிரியே இல்லாமல் நாங்கள் எல்லாம் ப்ராப்பரான க்யூ இருக்கும். எங்கள் அன்பர்கள்லாம் இந்த சேவைகள் எடுப்பாங்க, முன்னெடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள். நான் திருஞானம் அப்படின்ட்டு தயாரிப்பு துறையில் இருக்கேன். இதுக்கு இப்போ செயற்குழு தலைவராக இருக்கேன்.